Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. முதல் மனைவி உயிரோடு இருப்பதை மறைத்து திருமணம் செய்ததாக கணவர் மீது புகாரளித்து 20 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க காரணமாக இருந்த பெண் தற்போது குடும்ப வறுமையை காரணம் காட்டி அவரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு திருப்பத்தூர் ஆட்சியரிடம் மனு அளித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு 17 வயது சிறுமியாக இருந்த சந்தியா தனது பெண் குழந்தையுடன் சென்று ஆட்சியரிடம் முறையிட்டார். எனக்கு கிட்டத்தட்ட 2020 நான் கேஸ் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்னா, எங்கள் வீட்டுக்காரர் முதல் மனைவி இருக்கிறது தெரியாமல் எனக்கு ஏமாத்துற மாதிரி இருந்ததாக நான் போயிட்டு கேஸ் கொடுத்தேன் ஆம்பூர் மகளிர் ஸ்டேஷனில். அவங்க இருந்துட்டு எனக்கு என்னோடய சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பார்த்துட்டு 18 வயசுக்கு 1 மாதம் கம்மியாக இருந்ததால் நான் மைனர்ன்றதுக்காக வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பேரண்ட்ஸ் கேஸ் கொடுத்ததா கேஸ் போட்டாங்க. அவர் மேலே போக்சோ கேஸ் போட்டாங்க. இப்போ கேஸ் போயிட்டு தான் இருந்துச்சு. இப்போ 2025 போன 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. 20 வருஷம் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதல் மனைவிக்கு 3 பெண் குழந்தை இருக்காங்க, எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருக்குது. அதுக்காக இப்போ நாங்கள் பசங்களை வளர்க்குறதே மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. அவர் இல்லாத இன்னும் வருமானம் இல்லாமல் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்படைகிறது எங்களுக்கு. மேற்கொண்டு என்னால் செலவு பண்ணி அவரை எடுத்துகிட்டு வர முடியல ஹைகோர்ட்டில் போட்டு. அதுக்காக நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.